வணக்கம் அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல் அக விளக்கது பலரும் காண்பது, நல்ல அக விளக்கது நமச்சிவாயமே. இந்த நாள் இனிய நாளாய் உங்களுக்கு அமையட்டும். நேயர்களே, பல முறை ஒரு கேள்வி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. லக்னத்துக்கும் ராசிக்கும் தொடர்பு படுத்தி ராசி பலனை எப்படி காண்பது என்று. உங்கள் ராசி மேஷராசியாக இருந்து லக்னம் கடகமாக இருந்தால் நீங்கள் மேஷராசியும் கடகராசியும் சேர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு கலெக்டிவ் இன்ஃபர்மேஷனாக கிடைக்கக்கூடியது இன்றைய ராசியின் பலனாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம். 6/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 23ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, நவமி திதி, புனர்பூச நட்சத்திரம், வளர்பிறை. வருடம் பிறந்து 96 நாட்கள் ஆகிறது. 269 நாட்கள் இன்னும் கையிலே இருக்கிறது. இன்றைக்கு ராம நவமி. இன்றைக்கு நல்ல நாள், நல்ல நேரம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மதியம் 1:30 2:30 வரை. இன்றைக்கு ராகு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை. குளிகை 3 மணியிலிருந்து 4:30 வரை மதியம். யமகண்டம் நண்பகல் 12 1 மணி 30 வரை மதியம். சூலமானது மேற்கு, பரிகாரம் வெள்ளம். கரணம் இன்றைக்கு காலை 10:30 நண்பகல் 12 மணி வரை. மீன ராசிக்குள்ளரே சூரியனின் இருப்பானது இன்றைக்கு 1 நாழி 8 வினாழிகள் இருக்கப் போகிறது. சூரிய உதயமானது காலை 6 மணி 9 என்ற இடத்தில் ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் மற்றும் மூல நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்திலே இன்றைக்கு சந்திரனுடைய பயணம் என்றால் மிதுன ராசிக்குள்ளே இருக்கும் மற்றும் கடகராசிக்குள்ளே வந்து விடுவார். அப்போ கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்கு விருச்சிக ராசிக்குள்ளரும் தனுசு ராசிக்குள்ளும் சந்திராஷ்டமம் இருக்கும், புரிந்து கொள்ளலாம். இன்றைய நாளிலே கோச்சாரப்படி கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளை பார்க்கும்போது மீன ராசி என்ற ராசிக்குள்ளரே சூரியன் சுக்கிரபுதன் வக்கரத்துடன் சனி ராகு சேர்க்கையுடன் 5 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது. ரிஷபராசிக்குள்ளரே குரு அமர்ந்திருக்கிறார். சந்திரனானவர் மிதுன ராசியிலிருந்து புறப்பட்டு கடகராசிக்குள்ளே நுழையப் போகிறார். கடகராசியிலே ஏற்கனவே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். செவ்வாயும் சந்திரனும் அமையும் போது இது யோகத்தை அமைக்கும். செவ்வாயின் 3ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளரே அமர்ந்திருக்கக்கூடிய கேது. இப்படி இந்த கோச்சாரங்கள் அமைந்திருக்கின்றன. இன்றைய திதி நவமி திதி, அதுவும் ராம நவமின்னு பேர். இன்றைக்கி நார்மலாக கிருஷ்ணத்துக்கு அஷ்டமி எப்படி விசேஷமோ ராமருக்கு அப்போ நவமி ரொம்ப விசேஷம். அதனால் எவ்வளோ தூரம் ராம ஜபத்தை செய்வதோ இல்லை ராம ஸ்மரணை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை ராமனே நினைத்து கொண்டிருப்பதோ ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் கலை, இசை, பரதம் என்ற 3 விஷயங்களும் செய்யக்கூடிய அருள் கடாட்சம் கொண்டது அப்படின்னு பார்த்தா பாண்டுரங்கம், விட்டலாபுரமில் பாண்டுரங்கம் அப்படிங்கிற இடத்துல விட்டலேஸ்வரர் அப்படிங்கிற கோயில் இருக்கும். அந்த விட்டலை 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 விட்டலைன்னு சொல்லும்போது என்ன ஆகுது, இயல் இசை நாடகம் என்ற 3 விதத்தையும் ஒன்றாக அருள்கூடிய தெய்வமாக இந்த விட்டல் அமைகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பாண்டுரங்க விட்டலான்னு பஜனை பண்ண உடனே கையும் காலம் ஆட ஆரம்பிச்சிடும் எல்லாருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் இன்று. நம்ம எதையுமே ஆக்கிறது கஷ்டம், அழிக்கிறது ஈஸி அப்படின்னு சொல்லுவோம். எதையுமே சொல்லுவோம் இல்லையா, குயவனுக்கு ஒரு நாள், முரடனுக்கு ஒரு நாழி, உடனே உடச்சிருவான். நல்லா வச்சு பானையை செஞ்சுருப்பான், பட்டுன்னு உடச்சிட்டு போயிடுவான். அப்படி நம்ம ஆக்கிறது கஷ்டம், அழிக்கிறது ஈஸி. அப்போது ஒரு வாழ்க்கையிலே நம்ம ஆக்க வேண்டும் என்றால் நிறைய விஷயங்கள் நமக்கு துணை வர வேண்டும். அப்படிப்பட்ட துணை வருவதற்கான ஒரு டூல் என்னதுன்னா அந்த பஞ்சாங்கம். பஞ்சாங்கத்தை படிப்பதனாலே நமக்கு பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும்.
அது திதி வார நட்சத்திர யோகங்களை பணிந்து கொண்டு அது மாதிரி நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ப்ளஸ்ஸை கொடுக்கும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ற பானுவாசரம் அப்படிங்கிற வாரம். இன்றைய நாளிலே சூரியனின் அருள் ரொம்ப உண்டு. கண்ணாடி பொருட்களை வாங்குவது ரொம்ப நல்லது. அரிசி பொருட்கள் எல்லாம் இன்றைக்கி வாங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். கோதுமை பொருட்கள்லாம் இன்றைக்கி வாங்குறதை அவாய்ட் பண்ணிடலாம். இன்றைக்கு பூச நட்சத்திரம் கொஞ்சம் இருக்குது, புனர்பூச நட்சத்திரமும் இருக்குது. அதனால் பதவி ஏற்கிறதுக்கு, சபை எல்லோரையும் கூட்டி பேசுகிறதுக்கு, சீமந்தம் செய்கிறதுக்கு, பசுமாடு போன்ற மாடு வகைகள்லாம் வாங்கிறதுக்கு, வாஸ்து சாஸ்திரம் செய்வதற்கு, விவாகம் செய்வதற்கு, கிரகப்பிரவேசம் செய்வதற்கு, நகையெல்லாம் அணிந்து பார்ப்பதற்கு, வியாதியஸ்தர்கள் இருந்தால் குளிக்க வைக்கிறதுக்கு, யாத்திரையெல்லாம் போகிறதா இருந்தால் அதை பற்றின யோசனைகள் பேச்சு வார்த்தைகள்லாம் நடத்துவதற்கு, அதுக்கான அப்ளிகேஷன்லாம் போடுவதற்கு, இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்யலாம். இன்றைய திதியில் பார்க்கும்போது நவமி திதின்னு பார்க்குறோம். நவமி திதி ராமருக்கு ரொம்ப பிடித்த திதி. அதுவும் இன்றைக்கி ஸ்ரீராம நவமி. நவமி திதி போர்க்காலத்தில் போர் பிடிக்கிறது, இந்த பறவைகள்லாம் பிடிச்சிக்கிறது, கேப்சரிங் பர்சன்ஸ் சொல்லுவோம். அப்படி பிடிப்பது, பகைவரை அழிப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ சத்ரு சம்ஹாரம் அப்படிங்கிற ஹோமங்கள் பண்ணுவதற்கு இந்த நவமி திதி யூஸ் பண்ணுவாங்க. நவமி திதியில் அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பிகை. சிம்மம் விருச்சிக ராசிகர்களுக்கு ஸ்ரீ ராமபிரானின் வழிபாட்டினாலே வரக்கூடிய பலன் அப்படியே கிடைக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி அவங்களுக்கு திதி சூன்யமாக இருந்தால் ராமனை வழிபட்ட பிறகு செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக அமையும். இன்றைக்கு கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலவ கரணம்னு வரும். பாலவ கரணம்னால புலின்னு அர்த்தம். மங்களகரமான விஷயங்கள், உற்சவங்கள் செய்வது, பிரயாணங்கள் செய்வது, வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள்லாம் செய்வது, யுத்தம் செய்கிறது. யாருக்குன்னா சண்டை போடணுன்னா இன்றைக்கி போடலாம், கேஸெல்லாம் ஃபைல் பண்ணலாம். அது மாதிரி நான் எதனா ஒரு இடத்துல போய் நான் பொசிஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு யாரா ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி நான் போய் ஆஃபீஸ் போயிட்டு எனக்கு இந்த வேலையை செய்யட்டுமா சார், டேபிள் மாற்றி உட்காட்டுமா சார் அப்படிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் இன்றைக்கி போய் பண்ணலாம். தெய்வ பரிகாரங்கள்லாம் செய்வது, புலித்தோல் உடுத்து கொள்ளக்கூடிய அந்த சிவபெருமானை வழிபடுவது. புலின்னு சொன்ன உடனே ஐயப்பன் மைண்டில் வந்துடும். ஐயப்பனை வழிபடுவது, கிராம தேவதை, குலதெய்வதை இவங்களெல்லாம் வழிபடுறது ரொம்ப நல்லது. மூச்சு பயிற்சியெல்லாம் இன்றைக்கி கற்றுண்டு பண்ணால் ரொம்ப நல்லதாக இருக்கும்னு இந்த கரணம் பாலவ கரணம். யோகம்னு பார்த்திங்கன்னா சுகர்மம் அப்படிங்கிற யோகம். சுகர்ம யோகத்தில் நல்ல பெயிண்டிங் பண்ணுறது, வீடெல்லாம் பெயிண்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, பூமி சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் இன்றைக்கி செய்கிறது. முன்னுமே சொன்ன மாதிரி எதனா பதவி எடுத்துக்கணுன்னா இன்றைக்கி எடுத்துக்கலாம். அதுபோல் மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கு இந்த சுகர்ம யோகம், நவமி திதியும், கரணம், பாலவமும் ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத மனசில் எடுத்துக்கொண்டோம்னா இந்த நாளுடைய மகிமை புரிந்து விட்டது. இப்பொழுது நாம் ஒரு ராசிக்கான பலன்களையும் பார்ப்போம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்கள். மேஷ ராசி அப்படின்னாலே தைரியத்தின் உச்சத்தில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ராசியின் அதிபதியானவர் எங்கே உட்கார்ந்துருக்கிறாருன்னா கடகராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார். அந்த ராசியை தொட போகிறார் இன்றைக்கி சந்திரன். 2 பேரும் ஒன்றா சேர போகிறாங்க. பூச நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துக்கு அவர் சந்திரன் மூவ் ஆக போகிறார். 4ஆம் இடம். சந்திரன் 4ஆம் இடத்துக்கு போகிறது நல்லதா அப்படின்னுட்டா 3ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் காசு வரும். 4ஆம் இடத்துல போனால் கொஞ்சம் காசு கம்மியாகும். 4ஆம் இடத்துல ஏற்கனவே சிவ உட்காந்துருக்காருன்னா கொஞ்சம் ஃபேமிலியில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் ரிலேஷன்ஸ் கூட பேசும்போது கொஞ்சம் இல்லை நிறையவே கவனத்தோடு இருக்கணும். காஷன் டு த கோர். வார்த்தைகளை ஸ்கேன் பண்ணின பிறகு தான் பேசணும். அவசரமாக பேசினா மாட்டிப்பீங்க. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நல்லா இருக்காரா, அவர் தான் நல்லா இருக்கிறார், உங்களுக்கு காசு கொடுப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் காசு கொடுப்பார், பிரச்சனை இல்லை. சரி, இந்த பக்கம் 12ஆம் இடத்துக்கு வந்துடுவோம். 12ஆம் இடத்துல தான் நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க. 5 பேர் இருக்காங்களே, இவங்களை யாரெல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டாக உங்களுக்கு செலவு வைக்கக்கூடிய ஒரு ஆசாமி யாருன்னா சூரியன். இவர் உட்கார்ந்துருக்கிறார். 5க்குரியவர். சில குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அறிவுபூர்வமான விஷயங்கள்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் சிக்கலில் மாட்டிக்கிறது, ஸ்பெக்குலேட்டிவ் ரிலேட்டட் மேட்டர்லெல்லாம் போய் மாட்டிக்கிறது, இதெல்லாம் இந்த சூரியனுடைய சொன்னால் செலவு உண்டு. சனியால் செலவு உண்டா? ஆமாம் சார், சனி பகவானும் செயல் உண்டு. லாபத்துக்குரியவனும் 12இல் அமர்ந்திருப்பதனாலே செலவு உண்டு. தொழிலே சில செலவுகள் உங்களை எதிர்பாராமல் அமையும்.
ராகுவோடு சேர்ந்தனால கொஞ்சம் பெருசாகவே அமையும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கோ. எனக்கு புதனால் நல்லா இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதனாலையும் செலவு உண்டு. கொஞ்சம் நோய்களை கொடுப்பார். அவர் மனசில் கொஞ்சம் சிக்னஸை கொடுக்கக்கூடிய தோன் இன்றைக்கி தெரியுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் நல்லது. இந்த நாளில் ராமநவமி அப்படிங்கிறனால ராம 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 ராமன் ராம ஜபத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கி. ராம ஜபத்தை செய்வதனாலே பல விதத்திலும் கஷ்டங்கள் தீர்ந்து விடும் அப்படிங்கிறார். நான் சொல்லலை, ஆஞ்சநேய பகவான் சொல்கிறார். அதனால் நீங்கள் ராம ஜபத்தை செய்யுங்கள். ஆஞ்சநேயருடைய அந்த அருளாசினாலே உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் விலகி நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறது குரு அமர்ந்திருக்கிறாரு. 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு சந்திரனான பிரவேசக்கு போகிறார். 2ஆம் இடத்துல இருக்க வரைக்கும் கொஞ்சம் செலவு வைப்பார். 3ஆம் இடத்துல போனால் கொஞ்சம் காசு வரும். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் காசு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்துல ஏற்கனவே நமக்கு செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். இந்த சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து யோகத்தை கொடுத்து உங்களுக்கு எப்படியான பைசா வரத்துக்கு வழி பண்ணிடுவாங்க. ஒரு தைரியத்தினால் ஒரு உழைப்பு உழைப்பீங்க. அந்த உழைப்பு உங்களுக்கு காசு கொண்டு வந்து கொடுத்துரும். லாபஸ்தானத்தில் ஏற்கனவே உட்காந்துருக்க, காசு கொடுக்குறேன் ரெடியாக உட்காந்துருக்கிறார். சந்தோஷமாக உங்களுக்கு நயல்படுத்த சூரியன் அமர்ந்திருக்கிறார். சனி உழைப்பினால் காசு கொடுக்குறேன்றார். ராகு எதிர்பாராத தருணத்தில் காசு கொடுக்குறேன்றார். அப்படி காசு ஒரு பொருட்டே இல்லாமல் வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பொன் வர்த்தக சேர்க்கை, வஸ்திர சேர்க்கை எல்லாம் நிறைய ஆடை அணிபரங்கள் இதெல்லாம் செய்யக்கூடியதாக புதனும் உட்காந்துருக்கிறார். அதனால் எப்படியாலும் ஒருத்தில் உங்களுக்கு காசு வந்துடும். ஒரு சின்ன விஷயமாக உங்கள் வீட்டிலேருந்து ஒரு விசேஷங்கள்லாம் நடக்கும். அந்த விசேஷங்கள் மூலிமா உங்களுக்கு சாப்பாடெல்லாம் நல்ல சாப்பாடெல்லாம் கிடச்சிரும். உங்கள் லக்னத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குருவானவர் கொஞ்சம் பயத்தை கொடுப்பார். அதனால் கொஞ்சம் டல்னஸ் காட்டுவீங்க. பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் காசு வரதுக்கான அத்தனை வகையான வழிகளும் உங்களுக்கு இருக்குது. அது ஒரு நல்ல நோட். இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யுங்க, வெள்ளம் கலந்த பானகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரில் கொஞ்சம் ஏலக்காயை போட்டுட்டு சாமிகிட்ட நைவேத்தியம் பண்ணி ராமர்கிட்ட படைச்சி விட்டு நீங்கள் பருகினீர்கள் ஆனால் உங்கள் குடும்பத்துக்கெல்லாம் கொடுத்து விட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் ஒரு தெம்பு வர ஆரம்பிச்சிடும். ஒரு இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். அதனால் வரக்கூடிய நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை இன்றைக்கி நீங்கள் ரீபோர்ட் பண்ண போகிறீங்க. அதனால் இன்றைக்கி வரக்கூடிய விசேஷங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கி ராமநவமியை கொண்டாடுவதனால் வரக்கூடியதாக அமைகிறது. ராமநவமியை கொண்டாடுறதுனால என்ன ஆகும்னா, உங்களுடைய வாழ்க்கையில் புதிய பரிமாணத்தை நீங்கள் எட்ட போகிறீர்கள். நியூ ஹைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகள் கரெக்டாக இருக்கும். அப்படின்னால நியூ ஹைட்ஸை எட்டுவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அதனால் இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது ராம ஜபத்தை சொல்வது, ராமருக்கான பானகத்தை செய்து நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவது. அப்படி பண்ணிங்கன்னா இந்த நாள் மட்டுமில்லை, எல்லா நாளுமே உங்களுக்கு சுபிட்சமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் போக போகிறார். சந்திர பகவான் போக போகிறார். சந்திர பகவான் அப்படி போகும்போது புனர்பூசத்துலேருந்து பூச நட்சத்திரம் சனியோட காலில் தான் போக போகிறார். அவரோட சேர்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய் அமர்ந்திருக்க போகிறார். இந்த செவ்வாய் சந்திரன் சேர்க்கை எப்படி இருக்குன்னா உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியது. பணத்தை கொஞ்சம் பிடிச்சி கொடுப்பார். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் என்னோட மனசில் கொஞ்சம் கிளேசத்தை கொடுத்தாலும் பணம் எப்படி இருந்தாலும் வந்துடும். உங்களுடைய 11ஆவது இடத்துல இருக்கக்கூடியது ஒரு கும்பலே உட்காந்துட்டு இருந்தது இல்லையா, அந்த கும்பல்லாம் இப்போல்லாம் 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கு. அப்போ 10ல் இருக்கிறது நல்லா இருக்குதா அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணக்கூடிய டே அப்படின்னு சொல்லலாம். மீனராசிக்குள்ளே இருக்கக்கூடியது சூரியன், சனி, ராகு, சுக்கிரன் மற்றும் புதன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கக்கூடிய இடமானது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஸோ பணம் எப்படி இருந்தாலும் வருமா? ஆமாம் சார், வரும் சார். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான். தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறனால தனத்தை கொடுக்கக்கூடியது சூரியன் கொடுத்துருவார். ஆனால் கொஞ்சம் பயத்தை கொடுப்பார். நான் கரெக்டாக வருமா தெரியல செக் பண்ணி சனி கொடுப்பார். சின்ன மாற்றங்கள், இடப்பெயர்ச்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்களா, அதெல்லாம் இன்றைக்கி நடக்கும். ஆஃபீஸில் எங்கன்னா சின்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்லாம் கேட்டிருந்தீங்களா, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெண்களிடம் பேசும்போது பெண்களிடம், பெண்கள் ஆண்களிடம் மாற்று இதில் பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குருவானவர் பரிவர்த்தனை யோகத்தில் அமர்ந்திருப்பது ஒரு விஷயம். அப்போது உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது.
மற்றபடி இன்றைக்கி நாளில் ராமநவமி அப்படிங்கிறதுனால புனர்பூச நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்குள்ளே இருப்பதனாலே ராமரை வழிபடுவது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது உங்களுக்கு. அப்படி பண்ணும்போது நீங்கள் ராமருக்கான இந்த பரிகாரம்னு நல்ல தண்ணீரில் வெள்ளத்தை போட்டு சுக்கு தட்டி ஏலத்தை தட்டி அப்படி போட்டு நல்ல கொஞ்சம் வாட்டராக வச்சு இந்த பானகத்தை சுவாமிகிட்ட நைவேத்தியம் பண்ணிவிட்டு அனைவருக்கும் கொடுக்கும்போது தாகசாந்தி அப்படின்னுவாங்க. அந்த வெயில் நேரத்தில் தாகத்துக்கு சாந்தம் கொடுப்பது, நீர்மோர் கொடுப்பது, இது ரெண்டும் பரிகாரமாக செய்யும்போது ராமனின் அருளாலே உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி ஒரு நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய மேன்மையான இடத்திற்கு உங்களை வகித்து சொல்வார். அப்படின்னா இன்றைய நாளோட வெயிட்டேஜ் புரிஞ்சிருக்கும். அப்படி புரிஞ்சுட்டிங்கன்னா இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி மட்டும் இல்லை, எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல சுபிட்சங்கள் கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் ராசி கடகராசிக்குள்ளார பூச நட்சத்திரத்தில் சந்திரன் உள்ளே வரார். அங்கே உட்கார்ந்துருக்கிறது செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். 2 பேர் ஒன்றா உட்காந்துட்டாங்க. இப்போ யோகத்தை கொடுக்கணும். உங்கள் உடம்பில் ஆரோக்கியத்தை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கணும், கொஞ்சம் எனர்ஜியை கொடுத்துக்கணும், அவ்வளோதான். ஸோ வச்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி எனர்ஜியாக ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம். 9ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இந்த 5 கிரகங்கள் ஒன்றா உட்கார்ந்துருக்கிறத பார்க்கிறோம். சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சனி ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த 9ஆம் இடத்துல அவ்வளோ அமைந்திருக்கிறது கொஞ்சம் பயத்தை கொடுக்கக்கூடிய சூரியனாக அமைந்து விடுகிறார். செய்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய சுக்கிரன் மற்றும் சனி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. புதனும் அது மாதிரி கொஞ்சம். ஆனால் பைசா வருமானா பைசா வந்துடும். எப்படியான ஒரு இடத்துல பைசா கொடுத்துரும். நண்பர் மூலமாக பைசா வந்துடும், உறவுக்காரங்க மூலமாக பைசா வந்துடும். ஸோ அது மாதிரி பைசா வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. மருத்துவ செலவுகள் சில சின்ன விஷயங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறனால கொஞ்சம் கோயில் குளத்துக்கெல்லாம் போக வேண்டிய சூழ்நிலையும் இன்றைக்கி ஏற்படுத்துவார். நம்ம எங்கள் கோயில் போய்ட்டு வரலாமா, பக்கத்தில் இருக்கிற கோயில் போய்ட்டு வரலாமான்னு ஒரு சின்ன ஒரு கோயில் தரிசனங்கள் சிறிய பிரயாணத்தின் மூலம் ஏற்படக்கூடியதாக அமைகிறது. அது லாபத்தை கொடுக்குமானால் லாபத்தை தான் கொடுக்கும். இன்றைக்கு ஸ்ரீராம நவமி அப்படின்னால ஸ்ரீராமரின் வழிபாடு உங்களுக்கு முக்கியமானதுன்னு தெரிஞ்சு போயிருக்கும். எவ்வளோ தூரம் முக்கியமானது அப்படின்னு சொன்னாக்க ராமஸ்மரணை அப்படின்னு சொல்லுவோம். ராமநாமர் ஜபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமன் சொல்கிறது, ராமன் எழுதுறது, இது ரெண்டுமே இன்றைக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாக கொடுக்கும். அதே போல் வீட்டு வாசலில் தண்ணீர் பந்தல் வைத்து தண்ணீர் கொடுப்பது ரொம்ப நல்லது. இன்றைக்கு தண்ணீருக்கு பதிலாக நீர்மோர் கொடுப்பது அதைவிடும் சிறந்தது. அதுவும் பால் பொருட்களை நீங்கள் விநியோகம் செய்யும்போது கடகராசிக்கிறார் நீங்கள், அது பெரிய தானமாக மாறும். அதன் மூலியமாக இன்றைக்கு நிறைய விதத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். எப்பவுமே பிளஸ்ஸிங் தான் மேக்ஸ் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவான் ஆன்மீகத்தில். எவ்வளோ தூரம் ஆசைகளை பெற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு அப்படிங்கிற சூட்சமத்தை இன்றைக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய நாள் இன்று. இந்த நாள் என்றுமே இணைய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்தும். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. சிம்மராசியிலேருந்து 2ஆம் இடம்ல செவ்வாய் 12ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். 12 செவ்வாய் அமர்ந்தால் செலவு கொடுப்பார். போராட்டத்துக்கு 11 இருக்கக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய சந்திரனானவர் அங்கேருந்து 12க்கு வரப்போகிறார். கொஞ்சம் விரயத்தையும் கொடுப்பார் அப்படின்னு மனசில் வச்சுக்கலாம். அப்போ செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு பெரிய பெனிஃபிட் கொடுப்பார்னு எதிர்பார்த்து ஏமாற்றத்தை கொடுப்பாங்களான்னா ஆமாம் சார் அப்படி தான் இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த 5 கிரகங்கள் சேர்க்கை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சூரியன் அமர்ந்திருக்கிறார், சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார், புதன் அமர்ந்திருக்கிறார், சனி அமர்ந்திருக்கிறார் மற்றும் ராகு அமர்ந்திருக்கிறார்னு பார்க்குறோம். இவங்க எல்லாம் நல்ல பொசிஷனில் இருக்காங்களான்னா ஒவ்வொருத்தரும் நம்மளை வாட்டி கொஞ்சம் குழப்பம் பண்ணுறதுக்கு இருக்காங்க அப்படின்னு மனசில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நோய்வாய்ப்படுவதற்கும் மனசிலே குழந்தைகள் மூலமாக வரக்கூடிய செலவுகளை வரப்பதற்காக அமைகிறது. புதன் எப்பவுமே கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி உங்களை லாஸ் பண்ண விடுவார். அதனால் கொஞ்சம் டெம்பர்மெண்ட் லூஸ் ஆகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ நல்லா இருக்கிறது யாருங்கன்னா யாருமே இல்லைங்களா அப்படின்னா இருக்கார். ஒருத்தர் நல்லா இருக்கிறார். அவர் பேர் சுக்கிரன்னு பேர்.
ஸோ லேடிஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்ட்ஸில் வச்சுக்கோங்க. அவங்க மூலியமாக கொஞ்சம் அன்பு ஆதரவு உண்டு. அந்த ஆதரவு தான் உங்களை வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு மனசில் எடுத்துக்கோங்க. உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல தொழில் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய குருவானவர் கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக அமைகிறார். அதனால் வேலையிலையோ பதவியிலையோ மாறுதல் வந்தால் எடுத்துக்கோங்க, நல்லது தான். அது உங்களுக்கு நல்லதே செய்ய போகிறது. வாழ்க்கையில் பணம் மட்டும் பிரதானம் இல்லை, பதவிகளும் தேவைப்படுகிறது அப்படிங்கிறத மனசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் எடுத்துக்கொண்ட சிம்ம ராசிக்காரர்களான உங்களுக்கு இன்று நல்ல நாள். அதிலும் ராம நவமி அப்படின்னு சொன்னாங்க, ராம பிறந்த நாள் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு நீங்கள் ராம ஜபத்தை செய்வதும் ராமருக்கான அந்த பானகத்தை நைவேத்தியம் செய்து அனைவரும் கொடுப்பதும் ரொம்ப பாசிட்டிவ் டோனை கொடுக்கும். வெற்றிக்கு அப்படின்னு சொல்லுவோம், ஜெய ஜெய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜெயத்தை கொடுக்கக்கூடியவர். உங்களுக்கு இப்போ தேவை வெற்றி. அஷ்டமத்தில் எல்லோரும் உட்கார்றாங்கன்னா வெற்றி தான் வேணும். எப்படி எதிர்பாராத வெற்றி, அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்க்காத, திருஷ்டினா கண்ணு, திருஷ்டி அதிருஷ்டினா பார்க்காதது அப்படின்னு அர்த்தம். பார்க்க முடியாதது வெற்றி. அந்த ஜெயத்தை கொடுப்பது யாருன்னா இந்த ராமர் கொடுப்பார்னு தேசிகன், சுவாமி தேசிகன் சொல்கிறார். அதனால் அந்த ஜெய ஜெய கருணாமூர்த்தி கிட்ட நம்ம கேட்கக்கூடியது வெற்றியை கொடுப்பா அப்படின்னு கேட்கலாம். அதனால் வெற்றி வரும் அப்படின்னு மனசில் வைத்து கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது கேது அமர்ந்திருக்கிறார். அவருடைய நேர் பார்வையில் அமர்ந்திருக்கக்கூடியது 5 கிரக சேர்க்கையான சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சனி, ராகு. இதில் சூரியனும் சுக்கிரனும் புதனும், சுக்கிர புதன் வக்கரத்தில் அமர்ந்திருப்பது ஒரு விசேஷமான விஷயமாக அமைகிறது. சனி ராகு சேர்க்கை எப்பவுமே நமக்கு ஒத்து போய் ஒரே மாதிரி அமையும். அதனால் பயத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. சுக்கிர சேர்க்கையானது 7ஆம் இடத்துலேருந்து பார்ப்பது அவ்வளோ நல்லதில்லை. உங்கள் ராசிநாதன் தான் இன்றைக்கி உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறார். அதனால் சுகத்தை கொடுப்பது யாருன்னா உங்கள் ராசிநாதனுடைய அனுகிரகத்தினால்தான். 7ஆம் இடத்திலே சூரியன் அனுப்பதினாலே கொஞ்சம் அலைச்சலெல்லாம், வீண் அலைச்சலெல்லாம் உண்டு. உங்கள் 11ஆவது அதிபதி அப்படிங்கிறது கடகராசி. கடகராசிக்குள்ளே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். தனத்தை கொடுப்பதாக அமர்ந்திருக்கிறார். அங்கேருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால எப்படி இருந்தாலும் பணம் வந்துடும். 2-11 தொடர்பு. அங்கே 10ஆம் இடத்து அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து சந்தோஷத்தை அள்ளிக்கொண்டு வெற்றிகளை தோடி சந்திரன் உள்ளே வந்துருக்கிறார். அதனால் உங்களை எப்படி இருந்தாலும் இன்றைக்கி லைஃப்பில் எண்ட் ஆஃப் த டே சந்தோஷமாக முடிய போகுது அப்படிங்கிற நோட்டு வச்சுக்கோங்க. இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் இன்றைய நாளிலே நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்னாக்கா ராம நவமி அப்படின்னு பார்க்குறோம். ராம நவமி உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் அமைவது ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமையில் ராமருக்காகவே ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற சோஸ்திரங்கள் சொல்லியிருப்பாங்க அகஸ்திய மாமுனிவர். அப்படி சொல்லும்போது வெற்றிகளை நீ பெற்றுவா அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அதனாலே இன்றைக்கு ஆதித்ய ஹிருதயம் கேட்பதோ சொல்லுவதோ ரொம்ப நல்லது. முடிந்தவரை 11 தடவை சொல்லுவது அப்படின்னு ஒரு நோட் உண்டு. அது மாதிரி 11 டைம்ஸ் அந்த ராமநவமி போது சொல்லுவது ஆதித்ய ஹிருதயம் போது உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களையும் வெற்றிகளாக கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கன்னிராசியான உங்களுக்கு இந்த சூரியனுடைய பலன்கள் வரணும் அப்படின்னா அலைச்சலெல்லாம் குறைஞ்சி வாழ்க்கையில் சுபிட்சம் கிடைக்கணும், பயங்களெல்லாம் விலகணும் அப்படின்னு எண்ணம் இருந்தால் ஆதித்ய ஹிருதய சோஸ்திரத்தை நீங்கள் கேளுங்கள், இல்லை சொல்ல தெரிந்தால் சொல்லுங்கள். அதனால் வரக்கூடிய பலன்களை அனுபவிப்பீர்கள், நல்ல மாதிரி இருக்கும். 2வது, நீங்கள் நீர்மோர் இல்லைன்னா பானகம் இதை பண்ணி, பானகம்னா கொஞ்சம் வெந்நீரில் வெள்ளத்தை போட்டுவிட்டு அங்கே சுக்கு தட்டி போட்டு கொஞ்சம் ஏலக்காயை போட்டு அதை கலக்கி சுவாமிகிட்ட நைவேத்தியம் பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுக்கும்போது ராமநவமிக்கு அத்தனை விதமான பலன், அதை குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக அமையும். ஒருத்தரை குளிர்ச்சி பண்ணாலே உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும் இல்லையா? அதனால் நேச்சுரலி இந்த ராமநவமிக்கான இந்த
பானகம் ரொம்ப நல்லது அப்படின்னு மனசில் வைத்துக்கொண்டு கொடுத்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தெரிகிறது. அதனால் இதை நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. நீங்கள் உங்கள் ராசியிலிருந்து பார்க்கக்கூடிய விஷயமாக 6ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக சொல்கிறது ரிண ரோக சத்துரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த அங்கே போய் உட்காந்துருக்காங்க. 5 பேர் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்குறாங்க. சூரியன் உட்காந்துருக்கிறார். இந்த மாதத்துடைய ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வரப்போகிறோம். அது வரைக்கும் உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது அங்கே சுக்கிர பகவான் உங்களோட ராசி அதிபதி 12க்குரிய ஒரு 8-12க்குரியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய 9-12க்குரியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறார். 10ஆம் இடத்திலே சந்திரன் உள்ள நுழைகிறார் உங்கள் 2ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்து. அதே போல் 4-5க்குரியவர் அப்படிங்கிற சனி பகவானும் இந்த மீனராசிக்குள்ளர 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இவங்கெல்லாம் நல்லது செய்வாங்களா கெட்டது செய்வாங்களா அப்படின்னா, 6ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனாலே லாபஸ்தானாதிபதி அங்கே போய் உட்கார்ந்தனால பைசா வரும். 2வது, நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் நினைத்து நல்லதாக லாபத்தையே நோக்கி போக வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் காரிய தாமதம் காலையில் இருந்தாலும் சாயங்காலம் நல்ல பணியாக கொடுக்கறதுக்கு சந்திரன் உள்ளே வந்துட்டார். ஆனால் பண விரயத்தை ஏற்படுத்துவதற்காக தான் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய். 2ஆம் அதிபதினால் செய்யக்கூடிய குடும்பத்தில் கொஞ்சம் செலவுகள் உண்டு. நல்ல ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதன் அப்படிங்கிறவர் அமர்ந்திருப்பதனாலே பைசா 6ஆம் இடத்துல அமர்ந்தால் பைசா வரும். உங்கள் ராசிநாதனால் கொஞ்சம் கவலையும் உண்டு. அப்போ ஒரு குடும்பத்தில் குழந்தை ரிலேட்டடாக, அதுவும் பெண் குழந்தைகள் ரிலேட்டடான செலவுகள் உண்டு. மனசிலே சின்ன சின்ன கவலைகள். இவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்க போதோ தெரியல, இவங்களை நல்லபடியாக கரை செய்யப்பண்ணான்னு தெரியலன்னு சும்மா நம்மளே போட்டு ஒரு மனசு கலைப்போமோ அந்த மாதிரி கவலையெல்லாம் பட வைக்கும். அதுக்கு எக்ஸ்ட்ரா தூண்டி விடக்கூடியது இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் சேர்ந்துப்பார். கொஞ்சம் கவலைப்படலையே, கூப்பிடு கவலைப்படு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவலைப்பட வைப்பார். அதில் தேவையில்லாத கவலையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி ராமநவமி அப்படிங்கிற மனசுக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், குதூகலம் ஆகிடும். ராம 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 ராமன்னு ராமருடைய ஜபத்தை செய்வதனாலே வரக்கூடிய பலன் என்னென்னா, உங்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்களும் அப்படியே மலை போல் வந்தது பனி போல் வினகித்துன்னு போயிடும். அப்படி மட்டும் இல்லை, உங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய பாதைகளுக்கான வழிகள் அழகாக தெரிய ஆரம்பிக்கும். லைட்டே இல்லாமல் இருக்கேன், ஒரு சின்ன ஸ்பார்க் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்பார்க் கிடச்சிரும், ஐடியா வந்துடும். ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறதானா டெஃபினட்டாக கொடுக்க போகுது. அதனால் இன்றைய நாளிலே நீங்கள் செய்ய வேண்டியது ராம ஜபத்தை செய்வது மட்டுமல்லாமல், நீங்கள் ராமர் துதியை மட்டும் பாடுவது இல்லாமல், ராமருக்காக ஏதாவது செய்யணும்ல. என்ன செய்யணும்? பானகத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணி கொண்டு போய் அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது குரு நேராக உட்காந்து கடாட்சம் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் தன்னுடைய 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்த்து அங்கேருந்து கடாட்சம்ன்றாரு. கேது தனம் கொடுத்துருவாங்க, பைசா எப்படியானா வந்துடும், ஏதாவது ஒரு இடத்துல சுகமாக இருந்துடலாம், சந்தோஷமாக இருந்துடலாம். அப்போ எங்கன்னா சிக்கல் இருக்குதுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சிக்கல். 5ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு சிக்கல், குழந்தை ரிலேட்டடாக கொஞ்சம் நோய்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்திலே சனி பகவான் உட்கார்ந்துருக்கனால கொஞ்சம் செலவுகளும் உண்டு. ராகு பகவானாலும் செலவுகள் உண்டு. மரணத்தை கொள்ளக்கூடிய விஷயமானது அவமானம். அந்த அவமானத்தை ஏற்படுத்தக்கூடியது புதன். அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடாக கொஞ்சம் டிச் பண்ணக்கூடிய விஷயங்கள் உண்டு. உங்களை எப்படா கவுக்கிறதுக்கு ரெடி பண்ணுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சுக்கிரன் உங்களுக்கு நல்லதே கொடுப்பார். 12க்குரியவன் அதுவான் 7-12க்குரியவன் அங்கே அமர்ந்திருக்கிற 5 சுக்கிரனால் பைசா உண்டு. எப்படியோ லேடி ரிலேட்டடாக மணி உண்டு. அப்போ ஒரு நாளுக்கு பெனிஃபிட் இருக்கக்கூடிய நாளாகவும் சில இடத்துல உங்களுக்கு டிச் பண்ணக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறதுனால
கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய டே இன்றைக்கி. இன்றைய நாளிலே சந்திரனானவர் புனர்பூச நட்சத்திரத்துலேருந்து பூச நட்சத்திரத்துக்கு ட்ராவல் பண்ணுறார். உங்கள் ராசியிலேருந்து 8ஆம் இடம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் இந்த சந்திராஷ்டமோட எஃபெக்டும் வேறு இருக்குது. இன்றைக்கி கேட்டை நட்சத்திரம் சந்திராஷ்டமம் இருக்கும். அப்போ கொஞ்சம் எப்படி இருக்கும், கொஞ்சம் மனசை ஆழ்நிலைப்படுத்தி தியானத்தை பண்ணணும். ஏற்கனவே கொஞ்சம் தியானத்தில் தான் இருப்பீங்க, இன்னும் கொஞ்சம் தியானத்தை கொண்டு வந்துடணும். மனசை ஒருநிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் இன்றைக்கி காரியங்கள் என்ன செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது கொஞ்சம் காரியங்கள்லாம் ஈஸியாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். செவ்வாயும் சந்திரனும் சேரக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு கொஞ்சம் காரியத்தெல்லாம் டிலே பண்ணி கொடுக்கும். அவசரமே படக்கூடாது. அவசரப்பட்டால் காணாவிடும். ஆனால் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் நிதானமாக செய்யக்கூடிய காரியங்களாக செய்தீர்களானால் இந்த நாள் இனிமேல் நாளாக இருக்கும். இல்லைனா என்னக்கும் நீங்களே போட்டு நீங்களே வலைக்குள்ளே மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கிளஸ்டர் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்களே கன்ஃபியூஸ் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் இல்லை சார் பம்பில் மாட்டிப்பேன்னா நீங்கள் ராம ஜபம் தான் செய்யணும், வேறு வழியே கிடையாது. எவ்வளோ தூரம் ராமா 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 ராமான்னு மனசை ஒருநிலைப்படுத்திக்கிறீர்களோ அதனால தான் மந்திரத்தை வைத்து உருட்டுவார்கள் ராம ஜபத்துக்கு. அப்படியே உருட்டிகிட்டே வருவோம், மணி வந்தது ரிவர்ஸில் உருட்டுவோம். இப்படி பண்ணிடும் போது ஜபம் 108 வாட்டி சொல்கிறது அப்படின்னு வச்சுப்பாங்க. இப்படி தொடர்ந்து செய்யும்போது மனதானது ஒருநிலைப்படுத்தி விடப்படும். அப்படி பண்ண இந்த இடத்துல இருக்கக்கூடிய நரம்பு தூண்டி தான் மனசுக்கு தூண்டுன்னு பெரியவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அப்படி நமக்கு அந்த ஆள்காட்டி விரலில் இருக்கிற நரம்பை தட்டி உருட்டும் போது நமக்கு மனநிலையை சரி பண்ணிவிடும். அதனால் சந்திராஷ்டமம் உங்களை ஒன்றும் பண்ணாது. இதை மனசில் வைத்து கொண்டீர்களா இந்த நாளை இனிய நாளாக அமைத்து விடலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குரியவனே புனர்பூச நட்சத்திரத்துக்கான ராமன். அவர் இன்றைக்கு ராமநவமியாக வந்து உங்கள் 7ஆம் இடமான சுகம் அப்படிங்கிற இடத்துலேருந்து பார்த்து 8ஆம் இடத்துக்கு செல்கிறார். நார்மலாக 8ஆம் இடத்துக்கு போன உடனே மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் வந்துடும். அதனால் கொஞ்சம் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். ஆனாலும் ராம ஜபத்தை செய்யும்போது அவர்களுக்கு அந்த எஃபெக்ட் குறையும் அப்படின்னு இருக்குது. 8ஆம் இடத்துல ஏற்கனவே உட்காந்துருக்க செவ்வாயோடு சேர்ந்தனால சந்திர செவ்வாய் யோகமாக இருக்குது. ஆனால் சந்திர செவ்வாய் யோகம் தனுசு ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா கொஞ்சம் பயத்தை கொடுப்பதாக அமைந்து விடுகிறது. அர்த்தாஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடியது சூரியன் அமர்ந்திருக்கிறார். அவ்வளோ நல்ல இடத்துல அமரல. 9ஆம் இடத்துக்காரர் 4ஆம் இடத்துல அமர்வது அவ்வளோ நல்லதல்ல. அதனால் உங்களுடைய விஷயங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிங்கிறது கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. ரிலேஷன் ரிலேட்டடாக கொஞ்சம் செலவுகள், கோபங்கள், விரோதங்கள் இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. உடம்பு உபாதைகள் எல்லாம் புதன் கொடுக்கக்கூடியது. நரம்பு தளர்ச்சி அப்படின்னு எதனா இருந்தால் முதல்ல அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப மயக்கமாக ஃபீல் பண்ணிங்கன்னா உடனே ரெஸ்ட் எடுத்துருங்க. இதெல்லாம் டக்குன்னு பண்ணிட வேண்டியது. பக்கத்தில் இருக்கான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்து வரேன்னா போய் பார்த்து வரலாம். சுக்கிரன் நல்லா இருக்கிறார், அது மூலியம் வரவுகள் உண்டு. ஏற்கனவே உங்கள் ராசிநாதன் 6ல் மறைந்திருக்கிறார் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபீல் இருக்க தான் செய்யும். ஆனாலும் வரவுகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதுனால இதை செய்யலாம். ராசிநாதன் 10ஆம் இடத்தான கன்னிராசியை போய் பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது அங்கே கேது அமர்ந்திருக்கிறார். 10ல் கேது பண விரயம். அதனால் எப்படியான ஆஃபீஸிலெல்லாம் செலவுகள்லாம் இருக்கும். அதுக்கான பண வரவு கொடுத்துருவார். நம்ம பார்க்கக்கூடிய குருவுடைய கடாட்சத்தில் பண வரவு வந்துடும். ஆனால் செலவு இருக்குமே அப்படின்றத வச்சுக்கோங்க மைண்டில். இன்றைக்கு ராம ஜபத்தை பண்ணுவது உங்களுடைய தலையாய கடமையாக வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர் நேராக பார்க்குறார். போராட்டம் அப்படிங்கிற காலத்தில் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வஸ்து என்னன்னா ராமஜபம். வாழ்க்கையின் போராட்டம் எங்கே இருந்து வந்தது? அர்த்தாஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ராம ஜபத்தை சொல்லும்போது வெற்றி கொள்ளலாம். இதை நான் சொல்லலை, அகஸ்திய மாமுனி சொல்லியிருக்கிறார். அதனால் அதை பண்ணுங்க, வெற்றி வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறார் ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற ஸ்லோகத்தில். அதனால் இன்று இதை நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையிலே பல மாற்றங்களும் பலவிதமான நன்மைகளும் உண்டாகும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்கள் ராசியை நேராக பார்த்துட்டு இருக்கிற செவ்வாய் 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கிறார். 7ஆம் இடத்துல செவ்வாய் பார்க்குறது நல்லதா அப்படின்னு கேட்டால் பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறார். அதுக்கு தொடர்ச்சியாக 7ஆம் இடத்துக்கு வரக்கூடியதாக சந்திரன் அமைகிறக்கூடிய காலம் மட்டும் இன்றைக்கி பூச நட்சத்திரத்துக்குள்ளே நுழைகிறார். புனர்பூசத்துலேருந்து
அப்போ புனர்பூசத்தில் உள்ள நுழையும் போது காலையில் ஆரம்பித்தவர் எப்படி இருக்காருன்னா கொஞ்சம் நல்ல டோனில் ஆரம்பிப்பார், நல்ல சுகமாக இருக்கும். மத்தியானம் ஆனால் கொஞ்சம் டல்லாகிடும் அப்படின்னு கொண்டு போய் விட்டுருவார். அரை தூக்கத்தில் கொண்டு போய் விட்டுருவார். ஆனால் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனானவர் நல்ல காரியங்களை செய்யக்கூடியது. 8ஆம் இடத்தில் எப்படி 3இல் அமர்வது உங்களுக்கு நல்லதாக அமையும். எதிர்பாராத காரியங்களிலே நன்மை. சனீஸ்வர பகவானும் அதே போல தான் உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கக்கூடியவர். ராகுவும் தன லாபத்தை கொடுக்கக்கூடியவராக அமைந்து விடனாலும் புதனானவர் கொஞ்சம் புத்தி மட்டுப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக செஞ்சு கொடுத்து விடுவார். சுக்கிரனின் பரிபூர்ண அனுகிரகம் உண்டு. இன்றைக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் கடாட்சத்தினாலே லாபங்கள் உண்டு. 5க்குரியவன் 9ஐ பார்ப்பதனாலே அங்கே சில தடைகள் இருந்தாலும் லாபங்கள் இன்றைக்கி கன்ஃபார்ம். அதனால் இன்றைக்கி சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து யோகக்காரனாக உங்களை பார்க்க போகிறார்கள். 2 மாரகாதிபதி பாதகாதிபதி 2 பேரும் சேர்ந்து பார்த்தா என்ன யோகம் வரும்னா, மனசில் ஏதாவது தேவையில்லாத ஒரு பீதி கிடைக்கும். அதை போக்கணும் இல்லை, எப்படியான ஒரு பயம் வந்துடும்ல, அந்த பயத்தை போக்கணும்னா ஒரே ஒரு வழி யாருன்னா ராம ஜபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராம 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 மரா மரா மரான்னு வரும். அப்படி ராம சொல்லும்போது ராமன் மற்ற எல்லாத்தையும் அழித்து விடுவான் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த ஜபத்தை செய்யும்போது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பயம் உங்களை விட்டு அகலும். அதனால் என்ன நடக்கும்? நல்லதே நடக்கும். ஆனால் வாழ்க்கையில் ஒரு நல்ல பாதைக்கு வழிவகுத்து குடிக்கக்கூடிய மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சு விட்டது. அதை செய்யுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த டே ஃபஸ்ட் கிளாஸாக முடியும் என்பதிலே சந்தேகம் இல்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ஒரு 5 பேர் சேர்ந்து ஒன்றா உட்காந்துருக்கிறாங்க. குடும்பத்தில் ஒருத்தர் உட்கார்ந்தாலே குடும்பம் வாக்கு தனம் அப்படிங்கிற ஸ்தானம் கொஞ்சம் அடி வாங்கும். 5 பேர் ஒன்றா உட்காந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, சூரியன் உட்கார்ந்தனால கொஞ்சம் கவலைகள் உண்டு, சுக்கிரன் உட்கார்ந்தனால கொஞ்சம் பணம் வரவு உண்டு. ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் உட்கார்ந்துருக்கும், ராகு பகவான் உட்கார்ந்துருக்கிறதும் கூடவே புதன் அமர்ந்திருப்பதும் அவங்களுக்கு பெரிய நன்மையை தருவதற்கு இல்லை, ஓரளவுக்கே நன்மையை தரும் அப்படின்னு வைத்துக்கலாம். இப்போ 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடியதுன்னு பார்த்தோன்னா குரு அமர்ந்திருப்பார். உங்கள் லக்னாதிபதி அங்கே போய் உட்கார்ந்துருப்பார். 2ஆம் அதிபதி அங்கே 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். குரு அமர்ந்திருக்கிறார். பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற செய்தியில், பரிவர்த்தனை யோகம் அப்படின்ற போது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உண்டு. செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்கும் நெகட்டிவ் ட்ரோல் வரும்போது உங்களை மாட்டி விட்டு போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சந்திரன் இன்றைக்கி பிரவேசிக்க போகிறார். இன்றைக்கு மதியத்திலே கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுப்பார். ஏற்கனவே செவ்வாய் கொஞ்சம் நல்லபடியாக இருக்குது. உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு 6ல் அமர்வது கொஞ்சம் பணத்தை கொடுப்பார், பண வரவை கொடுப்பார் அப்படின்னு இருக்கு. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக அமைய வேண்டும். உங்களுடைய 4ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடியது குருவின் பார்வை 5ஆம் பார்வையாக கேதுவை பார்த்து விடுகிறார். 5ஆம் பார்வையாக கேதுவை பார்க்குறார் 4ஆம் இடத்திலிருந்து அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய காரியம் கிட்ட போகுது. சார் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சார், பயம், பதபப்பு, வேகம், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவார். இதுதான் குருவோட வேலை. இப்படி பண்ணால் என்ன ஆகும்னா உங்களுக்கு மனசு கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகிடும். பரவாயில்ல, நம்ம ஏதோ பண்ணிகிட்ருக்கோம், நல்ல விஷயந்தான் பண்ணுறோம் அப்படின்னு தோணிவிடும். ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் மகிழ்ச்சியை தரும்னு சொல்லிட்டேன். மனோகாரகன் மகிழ்ச்சியாக இருந்தால் மற்ற எல்லாம் மகிழ்ச்சி இல்லையா. எதுவுமே நம்ம புதுசாக கவலைப்பட வேண்டாம். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா மனசு சந்தோஷமாக இருந்தால் போதும். மனசு நிறைவாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அந்த மன நிறைவை தரக்கூடிய நாள் இன்று. அது மேலும் மன நிறைவைப்படுவதற்கு மீரா சொல்கிறேன், எவ்வளோ தூரம் நான் கிருஷ்ண ஜபம் பண்ணுறேனோ, எவ்வளோ தூரம் நான் ராம ஜபம் பண்ணுறேனோ அப்போல்லாம் எனக்கு நல்ல ஒரு மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறார். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சிவன் சொல்கிறார், எந்த நாமம் எனக்கு ரொம்ப பிடித்ததுன்னா ராமநாமம் அப்படிங்கிறார். அப்படி சொல்லும்போது ராம ஜபத்தை சொல்வதற்காகவே ஜென்ம விஷயமான ராம நவமி அமைந்திருக்கிறது. அதனால் ராம 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 ராமன்னு சொல்லிகிட்டே இருக்க இந்த நாளிலே உங்களோட வெயிட்டேஜ் கூட்டிகிட்டே இருக்கும் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளரை போய் பார்த்தோம்னா
சூரியன், சனி, சுக்கிர புத வக்கரங்களாக ராகு இப்படின்னு 5 பேர் வந்திருக்கிறாங்க. ராசியின் 3ஆம் இடமான ரிஷபத்தில் குரு உட்கார்ந்துருக்கிறார். 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல கடகராசிக்குள்ளார செவ்வாய் ஏற்கனவே உட்கார்ந்துருக்கார். இப்போது புனர்பூசம் பூசம் அப்படின்னு சந்திரனானவர் அதை தொடப் போகிறார். 4ஆம் இடம் 5ஆம் இடம். நார்மலாக 4ஆம் இடம் சந்திரனுடைய தன்மை எப்படின்னா கொஞ்சம் உடம்பில் படுத்தும். 5ஆம் இடம் கொஞ்சம் காரியத்தெல்லாம் தடையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சூழ்நிலையை இப்படியே பார்த்துட்டே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ராசியை நேராக பார்க்கக்கூடிய கேது கண்ணிலேருந்து பார்த்துட்ருப்பார். அந்த குரு பார்த்துருப்பார் 5ஆம் பார்வையாக வேறு. 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த விஷயமானது 7ஆம் பார்வையாக கேது பார்ப்பது அப்படின்னா சில கலகங்கள் பயங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கொடுத்துட்ருக்கிறார். இந்த சூழ்நிலை வாழ்க்கையிலே நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல, ஆனால் ஏதோ பண்ணணும் மட்டும் தோன்றுறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா 1ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மனசுக்குள்ளார எப்பயுமே ஒரு கலக்கத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். லக்னம் அப்படி இல்லை ராசி என்ற இடத்துல இருக்கக்கூடிய புத்தி அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். சனியினாலும் ராகுவனாலும் நான் பணம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுப்பார் சுக்கிரன். நீ பண்ணுறதுக்கான பணத்துக்கு கொஞ்சம் அலையணும் அப்படின்னு சொல்லுவார் புதன். இப்படி ஒரு சின்ன ஒரு மாற்றங்களை யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாற்றங்களையும் தன்மைகளையும் கொடுக்கக்கூடிய 3-5 பேரும் ஒன்றா உட்காந்துருக்கும்போது உங்களால் செயல்பட முடியுமானா செயல்படாமல் கொஞ்சம் ஃப்ரீஸாக இருப்பீங்க. இப்போ யாருன்னா உங்களுக்கு ரிலீஃப் பண்ணணும் இல்லையா, அப்படி ரிலீஃபாக வர்றது தான் இந்த ராமநவமி. இன்றைக்கு நீங்கள் ராம ஜபத்தை ஜபிக்கும்போது கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மைண்டில் ரிலாக்ஸ் ஆகிடும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிடும். ஒன்ஸ் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ண உடனே மார்க்கம் கிடைச்சிடும். மார்க்கம் அப்படிங்கிற ஒரு திசை கிடைத்து விட்டதுன்னா அதுக்குள்ளே பயணிக்க வேண்டியதானே. அதனால் உங்களுக்கு ஈஸியாக அந்த டோன் கிடைச்சிடும். இந்த ஜபம் உங்களுக்கு ஈஸியான டோனை கொடுத்து விடும். அந்த டோன் கொடுத்த உடனே உங்களுக்கு வாழ்க்கையில் மூமெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் என்னுடைய சூட்சமம். இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். அன்பர்களே, இதுவரை மேஷம் முதல் மீன ராசிக்கான பலன்களை பார்த்தோம். இதில் ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் அவசியம் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்ப்பதற்கு பெல் நோட்டிஃபிகேஷனை அழுத்திக் கொள்ளுங்கள். இது தவிர வேறு ஸ்பெஷலாக உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் அவசியம் மென்ஷன் பண்ணுங்கள். எங்கள்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசலாம். வார்ம்லி வெல்கம்டு. வாழ்க வளத்துடன்.